தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்றைக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருப்பதாக கூறினாரோ அன்றிலிருந்து திமுக, அதிமுக மற்றும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமை மிக்க தலைவராக மாறிவிட்டதாக அக்கட்சி தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சென்னை ஆர்கே நகரில் நடைபெற்ற தாவேக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் தாவேக சேரவில்லை என்றவுடன் கரூர் பிரச்சாரத்தில் விஜய் ஷூட்டிங் நடத்தினார் என அதிமுகவும் பாஜகவும் கேவலமாக பிரச்சாரம் செய்வதாக சாடினார். நம்ம மதசார்பற்ற கொள்கையில இருக்குன்னு சொன்னவன கூட்டணிக்கு நம்ம அதிமுக போலன்னு சொன்னவன 2 நாள் முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. ஆனா என்னைக்கு மதசார்பற்ற சமூக நீதினு சொன்னாரோ அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார்.